ஹிஸ்புல்லாவுடைய அடுத்த தலைவராக வரக்கூடிய ஹசீம் ஷஃபியுத்தீனை குறி வச்சு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். இந்த தாக்குதல்ல ஹசீம் ஷஃபியுத்தீன் கொல்லப்பட்டுட்டாரு. இது மட்டும் இல்லாம 250க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லாவுடைய உறுப்பினர்களை நாங்க கொன்னுட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பல யூகங்களையும் பல வதந்திகளையுமே இப்ப கிளம்பிட்டு இருந்த நேரத்துல இப்போ அங்க களத்துல இருந்து ஒரு வீடியோ ஒன்று வழிந்திருக்குது. PL24 சொல்லக்கூடிய ஒரு மீடியா அங்க களத்துல இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல பார்த்தோம்னா லெபனானுடைய தெற்கு பகுதியில இருந்து அங்க நாங்க உள்ள போறோம் போருக்கு போறோம்னு சொல்லி போன அந்த இஸ்ரேலிய வீரர்கள் தெரிச்சு ஓடக்கூடிய, அதாவது ஹெலிகாப்டர்ல காயப்பட்டு அவங்களை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோல இஸ்ரேலுடைய அந்த ட்ரூப்ஸ் அவங்க எல்லாருமே வேக வேகமா ஹெலிகாப்டர் வழியா வந்த வழியே திரும்பி ஓடக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோ இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு. அப்போ களத்துல உள்ள போய் இறங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஹிஸ்புல்லா தரமான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத அந்த இடத்துல பார்க்க முடியுது. அதனாலதான் இஸ்ரேலுடைய ராணுவம் வான்வழி தாக்குதல் வழியா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. சரி, இப்பேற்பட்ட நேரத்தில் இஸ்ரேல் அடுத்து ஒரு நம்ம சார்புக்கு ஒரு வீடியோ விட்டாகணும் இல்லையா இங்க, ஏன்னா அவங்களுடைய மிலிட்டரி எல்லாமே தெரிச்சு ஓடக்கூடிய வீடியோ உலக அளவில் வைரல் ஆகும் போது இஸ்ரேல் லெபனானுடைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கி அந்த அராஜகங்கள் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே உலக அளவில் கேள்வி கேட்கிற நேரத்தில் நானும் யோகியம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு வீடியோ வேணும் இல்லையா. உடனே இஸ்ரேலுடைய IDF சார்பில் அவங்களுடைய மிலிட்டரி சார்பில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. லெபனானுடைய அந்த தெற்கு பகுதிகளில் அந்த லெபனான் தெற்கு பகுதி இஸ்ரேலுடைய இந்த வடக்கு பகுதி எல்லை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் போட்ட வெடிகுண்டு தாக்குதல்ல ஒரு இடம், ஒரு கட்டடம் இடிஞ்சு சதைஞ்சு போய் கிடக்குது, வெறும் மண்ணு புழுதியுமா கிடக்குது, புகை மண்டலமா கிடக்குது. அந்த இடத்துல இருந்து ஒரு நாய்க்குட்டியை எடுத்து இஸ்ரேல் வீரர்கள் அந்த நாய்க்குட்டியை பாதுகாப்பா எடுத்து அந்த நாய்க்குட்டியை முத்தம் குஞ்சி அந்த நாய்க்குட்டியை பத்திரமா நாங்க தூக்கிட்டு போயிருக்கிறோம். அடேங்கப்பா, வாழும் மனித புனிதர்களாயா இவங்களையா நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு உலக நாடுகள் நம்மளை பிரமிச்சு பேசணும், நம்ம மனிதநேய மிக்கவர்கள்னு உலகம் நாடுகள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு வீடியோவை அவங்களே ரிலீஸ் பண்றாங்க. முதல் லாஜிக்கா பார்த்தோம்னாலே அந்த இடம் அவங்க காட்டக்கூடிய முழுக்க கட்டட இடிபாடுகள், கட்டடம்லாம் இடிஞ்சு போய் நொறுங்கி போய் கிடக்குது. அங்க குண்டு போட்டதுல வெறும் கரும்பு வகைகள் சூழ்ந்து போய் கிடக்குது. இப்ப நம்ம தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளையுமே பார்த்தோம். அந்த இடிபாடுகளுக்குள்ள இருந்து ஒரு குழந்தையை தூக்கிட்டு போனாலும் பெரியவங்களை தூக்கிட்டு போனாலும் அவங்க உடம்பெல்லாம் சாம்பலா கிடக்குது. அதுலயும் குறிப்பா எரிஞ்சு இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து தூக்கிட்டு போறோம், உடம்பெல்லாம் கருகி போய் கடந்து எடுத்துட்டு போறாங்க, உடம்புல கரும்புகைகள் இருக்கும். ஆனா இவங்க தூக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டி பார்த்தோம்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி பல இருக்கு அந்த நாய்க்குட்டி, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த நாய்க்குட்டி. அப்ப காரணம் என்னன்னா இவங்களே ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு ஃப்ரெஷ்ஷான ஒரு நாய்க்குட்டி, அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஒரு நாய்க்குட்டி இவங்களே வச்சு அதை எடுத்து முத்தம் கொஞ்சம் மாதிரி அந்த நாயை காப்பாற்றுற மாதிரி தன்னை ஒரு யோகிய மாதிரி உலக நாடுகளுக்கு சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையில தான் இஸ்ரேல் இப்படி ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேலுடைய அராஜகம் எந்த அளவுக்குன்னா அந்த லெபனானுடைய தெற்கு பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய கட்டடங்கள் அந்த கட்டடங்களை நோக்கி தாக்கப்பட்டதுல காசாவுடைய ஆரம்பத்துல போன அக்டோபர்ல காசாவுடைய ஆரம்ப பகுதிகள் மக்கள் குடியிருந்த பகுதிகள்லாம் எப்படி நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமா நாசமாச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு லெபனானுடைய பகுதிகள் மக்கள் குடியிருந்த பல வீடுகள் இன்னைக்கு அடையாளம் தெரிஞ்சாம செதைஞ்சு போயிட்டு இருக்குது. குறிப்பா பெய்ரூட், இஸ்ரேல் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்ல அங்க தாக்குதல் நடத்துறதுல நேற்று நைட்டு விடிய இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. எல்லாமே பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் தான். அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாமே சுத்தமா நாசமாயி இன்னைக்கு உலக அளவுல பிரே ஃபார் லெபனான் மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உலக அளவுல பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு லெபனான் ரொம்ப மோசமான நிகழ்வுகளை சந்திச்சிட்டு இருக்குது. அப்ப இப்படி பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தாக்குதல் எல்லாமே நடத்தி முடிச்சுட்டு நான் உலகத்துக்கு யோக்கிய அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் அந்த நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஹமாஸுடைய தரப்புல இருந்து ஒரு வீடியோ இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஹமாஸுடைய தரப்புல இருந்து நாங்க திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹமாஸுடைய தரப்பு. இஸ்ரேலுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தெற்கு இஸ்ரேல் பகுதிகளில் இன்னைக்கு சைரன் சத்தம் கேட்டது, 2 இடங்கள்ல சைரன் சத்தம் கேட்டது. கிஷுபிம் ஐன் ஹஷ்லோவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பகுதிகளிலுமே சைரன் சத்தம் கேட்டது. 2 ஏவுகணைகள் அந்த இடத்துல விடப்பட்டுச்சு. அதுல ஒரு ஏவுகணை நாங்க இடைமறிச்சிட்டோம், இன்னொரு ஏவுகணை திறந்த வெளியில விழுந்திருக்குது. காசாவுடைய பகுதியிலிருந்து இந்த ஏவுகணை வீசப்பட்டுச்சு. அதாவது ஹமாஸ் திரும்ப அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த செய்தி மூலியமா பார்க்க முடியுது. ஹமாஸ் ஒரு பக்கம் இப்போ ஃபீல்டில் இறங்கியிருக்காங்க. இதை ஹமாஸ் அவங்களே அவங்களோட அஃபிஷியலா ஒரு வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இந்த டைம்ல தான் ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து ஒரு வீடியோ, இந்த கடந்த சில நாட்களா நாங்க இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்குலாம் பதிலடி கொடுக்குறோம், எப்படிலாம் அவங்க தெரிச்சு ஓடுறாங்கல்ல, அவங்க தெரிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு நாங்க எந்த அளவுக்குலாம் பதிலடி கொடுத்தோம்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்துமே ஒரு வீடியோவை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆயுதங்கள் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து ஒரு வீடியோ வெளிவந்ததை பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இஸ்ரேல் அவங்க வாங்கின அடியை முதல் முறையா ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் நடத்தின அந்த தொடர் தாக்குதல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, ஈரானுடைய எல்லா ராக்கெட்டுமே நாங்க இடம் மறிச்சிட்டோம், இதுல எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஈரானை நாங்க தோற்கடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா இப்ப முதல் முறையா இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இஸ்ரேலுடைய விமான தளங்கள்ல ஈரான் நடத்தின தாக்குதல்ல இங்க வந்து விழுந்துருச்சு, உள்ள வந்து அந்த ஏவுகணை விழுந்துருச்சு, அது மூலமா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி இஸ்ரேலை இப்போ அபிஷியலா ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய ரொம்ப பாதுகாப்பு விமான தளமா இருக்கக்கூடிய நெஃபாட், டெல்னோஃப் இந்த 2 இடங்கள்ல ஈரான் குறி வச்சு தாக்கப்பட்டதுல அந்த இடங்கள்ல வந்து விழுந்துருச்சு, விமான தளங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. குறிப்பா F-35 அளவுக்கு இங்க F-35 அவங்களோட முக்கியமான விமானம், அது வரைக்கும் இங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதாவது அங்க அவங்க அடிச்ச தாக்குதல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன் அப்படின்ற அந்த விஷயத்த இஸ்ரேல் முதல் முறையா இன்னைக்கு ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு உலக அளவுல ஒரு முக்கியமான தலைப்பு செய்தியா மாறி இருக்கிறது அலி கமேனியுடைய அந்த ஜும்மா உரை தான். ஏன்னா அலி கமேனி வந்து ஒரு தலைமறைவா இருக்கிறாரு, அவர் வந்து பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்திகளை கிளப்பி விட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறாரு, நஸ்ருல்லா கொல்லப்பட்டிருக்கிறாரு, இப்ராஹிம் ரைசி இறந்து போயிருக்கிறாரு, அப்புறமா IRGC உடைய ராணுவ தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து எல்லா தலைவர்களுமே கொல்லப்படுறதால இங்க வந்து அலி கமேனியுமே ஒரு தலைமறைவா இருக்காரு, பாதுகாப்பா ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. ஆனா அலி கமேனி நான் எங்கேயுமே பயந்து ஒளிஞ்சு போயோ தலைமறைவா எங்கேயும் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவருடைய ஜும்மா உரையை நிகழ்த்தி இருக்கிறாரு. இந்த ஜும்மா உரையை கேட்கறதுக்காக ஈரானுடைய மக்கள் பெரிய அளவுல அந்த இடத்துக்கு திரண்டு வந்தாங்க. அதுக்காக ஈரானுடைய அரசு என்ன செஞ்சாங்கன்னா போக்குவரத்தை ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அவங்க எதுல ட்ரெயின்ல பஸ்ல எது போனாலுமே அங்க ஜும்மாவுக்காக போறாங்க அப்படின்னா அதுக்காக போக்குவரத்தை அவங்க ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஜும்மாவுக்கு போகக்கூடிய அந்த இடம் முழுக்கவே பலஸ்தீன் கொடியால அந்த இடம், ஈரான் அந்த இடம் நிரம்பி போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுல அந்த ஜும்மாவுடைய உரையில அலி கமேனி பேசின முக்கியமான பேச்சு என்னன்னா, தேவை ஏற்பட்டால், அதாவது இப்ப நம்ம இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது இது ஏதோ வேண்டா விருப்பாவை இந்த வகையில தாக்கிரல, இது சட்டப்பூர்வமா தான் தாக்கி இருக்கிறோம், இது சட்டப்பூர்வமா தாக்கியிருக்கோம், தேவை ஏற்பட்டால் மீண்டும் தாக்குவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை செய்தி இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆட்சி, இந்த ஜியோனிஸ் ஆட்சி, இந்த ரத்த வரி பிடிச்ச ஆட்சி, இந்த ஓனாய்த்தனமா செய்யக்கூடிய இந்த ஆட்சி, இவங்க செய்யக்கூடிய இந்த குற்றத்திற்கு நாம கொடுத்த பதிலடி, நம்மளுடைய ஆயுதப்படைகள் மூலமா கொடுத்த பதிலடி அப்படிங்கிறது இது ஒரு குறைந்தபட்ச தண்டனை தான், தேவை ஏற்பட்டால் மீண்டும் தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை மணியா அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஈரான் ஒருபோதும் இந்த விஷயத்துல பின்வாங்க போறதில்ல அப்படின்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஈரானோட இப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன, ஏன்னா பதிலுக்கு அவங்க தாக்க போறாங்க, என்னைக்கு நேரம் தாக்குதா சொல்றாங்க, அணுமின் நிலையங்களை டார்கெட் வச்சிருக்கதா சொல்றாங்களே, அமெரிக்கா கூட இருக்கிறதா சொல்றாங்களே, ஒருவேளை ஈரான் பயந்துருவாங்களோ அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் இந்த விஷயத்துல பின்வாங்க போறதே இல்ல. ஈரானும் அதனுடைய நட்பு நாடுகளும் காசாவுக்கு ஆதரவு சொல்ற விஷயத்துல, லெபனான் மக்களுக்கு ஆதரவா நிற்கக்கூடிய விஷயத்துல இதுல ஒருபோதும் நாங்க பின்வாங்க போறதில்ல அப்படின்றதுமே அலி கமேனி அந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்திருக்கிறாரு. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஓரணியில நம்ம ஒண்ணு திரள வேண்டியது முக்கியம், ஒரு ஒற்றுமையா எல்லாரும் ஒரு ஐக்கியமா சேர வேண்டியது முக்கியம் அப்படின்ற அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி இன்னைக்கு ஜும்மாவில் பேசியிருக்கிறாரு. அதுல அவர் குறிப்பிடும் போது தான், ஆப்கான் முதல் ஏமன் வரை, ஈரான் முதல் காசா லெபனான் வரை இங்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒரு அணியில தெரியணும். எதிரி ஒருத்தன் தான், எதிரி அந்த ஜியோனிச வெறி பிடிச்ச அந்த எதிரி ஒருத்தன் தான், அவனுக்கு எதிராக நம்ம வந்து ஒண்ணு சேர வேண்டியது முக்கியம். அவனை உளவியல் ரீதியான போர் செய்ய, அவனுக்கு எதிராக அந்த எதிரிக்கு எதிராக உளவியல் ரீதியான போர் செய்யணும், பொருளாதார ரீதியா போர் செய்யணும், ராணுவ ரீதியாகவும் போர் செய்ய வேண்டியது முக்கியம், அதுக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டியது முக்கியம்னு சொல்லி ஒற்றுமை வலியுறுத்தி அவர் பேசியிருக்க பேச்சுங்கிறது இன்னைக்கு ஒரு உலகம் முழுக்க தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு. சரி, இப்பேற்பட்ட நேரத்துல தான் ஹிஸ்புல்லாவுடைய அடுத்த தலைவராக வரக்கூடிய ஹஷீம் ஷஃபியுத்தீன் அவரை நாங்க டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில இருந்தே ஒரு செய்தி வந்தது. அங்க வந்து லெபனான்ல தொடர்ந்து டார்கெட் பண்ணாங்க, ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்கள் மேல டார்கெட் பண்ணாங்க, அதுல ஹஷீம் ஷஃபியுத்தீன் கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல ஒரு வதந்திகள் வந்தது. ராய்டர்ஸ்லயுமே அந்த செய்தியை போட்டிருந்தாங்க, அவரை டார்கெட் பண்ணி இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனா அவர் இந்த விஷயத்துல, இந்த தாக்குதல்ல ஹஷீம் ஷஃபியுத்தீன் கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியுமே வரல. அதாவது இஸ்ரேல் பொதுவாகவே சில பில்டப் சொல்லுவாங்களே, நாங்க அவரை முடிச்சிட்டோம் இவரை முடிச்சிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு, அப்படி கூட இஸ்ரேல் இந்த விஷயத்துல சொல்லல, நாங்க ஹஷீம் ஷஃபியுத்தீனை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுமே இந்த இடத்துல சொல்லல. ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்துமே அதுக்கு எந்த ஒரு இந்த செய்தியை பத்தி எந்த ஒரு விஷயமே பேசல. அதனால இந்த ஹஷீம் ஷஃபியுத்தீனை நாங்க கொன்னுட்டோம், அவரை குறி வச்சு அவர் இலக்கை தாக்கிட்டாங்க அப்படின்றதுமே இது முழுக்க முழுக்க வதந்தியா தான் அந்த செய்தி பார்க்கப்படுது. ஏன்னா ஹஷீம் ஷஃபியுத்தீன் அடுத்த தலைமை பொறுப்பு ஏற்குவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னைக்கு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா நஸ்ருல்லாவோ இவரும் ரொம்ப ஒரு தாய் வழி உறவினர்கள் இவங்க ரெண்டு பேருமே. 1980 இவங்க ரெண்டு பேருமே ஈரான்ல ஒன்னா படிச்சவங்க, ஒன்னா கிளாஸ்மேட்டாவே இருந்தாங்க, உறவினர்கள் மட்டும் இல்லாம ஒரு கிளாஸ்மேட்டாவும் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஈரானுடைய ராணுவ தளபதி, ரொம்ப முக்கியமான ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய சுலைமானி சமீபத்தில் இறந்தார் இல்லையா, அந்த சுலைமானியோடைய மகளை தான் இந்த ஹஷீம் ஷஃபியுத்தீனோட மகன் திருமணம் செஞ்சிருக்கிறாரு. இந்த அளவுக்கு பெரிய அளவுல பெரிய தலைவரோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்
அவரு தான் அடுத்த தலைவரா வர்றதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல வந்து லெபனான் மக்கள் பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த ரெண்டு படைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த செய்திகளை பார்த்தோம். இறுதியா அங்க பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் பத்தின செய்தி. ஏன்னா பொதுமக்களோட செய்தி தான் நம்ம ரொம்ப முக்கியமா வலியுறுத்தி பேசுறது. போர் எந்த விஷயத்துக்குமே தீர்வு கிடையாது. அந்த பொதுமக்களோட பாதிப்பு இருக்குல்ல, அதை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தோம்னா லெபனான்ல தெற்கு பகுதிகளில் பெரிய அளவில் இஸ்ரேல் தொடர்ந்து வெறித்தனமா கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமலே குடியிருப்பு பகுதியில் தாக்குறதால மக்கள் சாரசாரியா அந்த பகுதியிலிருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, சிலர் பாதுகாப்பா சிரியா பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி லெபனான் சிரியா எல்லையை நோக்கி சிலர் போயிட்டு இருக்காங்க. அந்த சிரியா எல்லையிலுமே இஸ்ரேல் பாம்பு போடுறான். பாம்பு போட்டு முடிச்சு அந்த இடத்துல என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல தான் ஹிஸ்புல்லா அவங்களோட ஆயுத பரிமாறுறதா எங்களுக்கு செய்தி கிடைச்சிச்சு, அதனால அந்த எல்லை பகுதியில் நாங்க பாம்பு போட்டோம் அப்படின்னு சொல்றோம். அந்த லெபனான் சிரியா எல்லை பகுதியாக கூட மஸ்ரான் சொல்லக்கூடிய பகுதி, அந்த இடத்துல பாம்பு போட்டதுல அங்க ஒரு பெரிய பள்ளமே ஏற்பட்டிருக்குது. அந்த எல்லை பகுதி கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமையாயிருச்சு. அந்த மக்கள் பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு போலாம்னாலும் இப்ப போக முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த மக்கள் இப்ப லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க நகர்ப்புறங்கள்ல மற்ற இடங்கள்ல மத்திய பகுதியில் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. எல்லாருமே ஒரே நேரங்களில் வரதால பெரிய அளவில் அங்க டிராபிக் ஜாம் ஏற்பட்டிருக்கு. 10 நிமிஷத்துல ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும்னா அந்த இடத்தை கடக்கிறதுக்கு இப்ப 40 நிமிஷம் தேவைப்படுது. இந்த அளவுக்கு பெரிய அளவுல டிராபிக் ஜாம், மக்கள் கார்லயே நடந்தும் பெரிய அளவு டிராபிக் ஜாம். இதுல இந்த இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க கடக்க வேண்டிய தூரங்கள் பார்த்தோம்னா 90 கிலோமீட்டர், 95 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் தாண்டி அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி டிராபிக் ஜாம் இருக்கிறதால வண்டியை சிலர் அங்கங்க போட்டுட்டு நடந்து இவ்வளவு தூரம் நடந்து போகக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படுது. சரி, இப்படி அகதிகளா வராங்கல்ல, வரும்போது எவ்வளவுதான் தூக்கிட்டு வர முடியும்? சில பேசிக்கான ட்ரெஸ், பேசிக்கான பொருட்கள் தான் அவங்க கையில கொண்டு போக முடியும். ஆனா லெபனானுடைய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுடைய வருகையை பெரிய அளவுல எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. அங்க அகதிகளா வராங்க, மக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம தான் எல்லா உதவிகளும் செய்யணுங்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு பெரிய அளவிலான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா ஒரு ஸ்கூலு, ஹாலித் ஜம்லாட் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல் பெரிய அளவுல ஒரு அந்த மக்களை வரவேற்கிறதுக்காக பெரிய அளவுல காத்துட்டு இருக்காங்க. வராங்க, அவங்களுக்காக நம்ம எல்லா வேலையும் செய்யணும். அவங்க எந்த அளவுக்கு வேலைகள் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தேனி எப்படி வேலை செய்யுமோ, தேனி எப்படி சுறுசுறுப்பா வேலை செய்யுமோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வரக்கூடிய மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா நைட்டும் பகலும் கண்முழிச்சு வேலை செய்யறாங்க. குறிப்பா அந்த ஸ்கூலுடைய டைரக்டரா இருக்கக்கூடிய ஹனன் அல் லாமா அப்படின்னு சொல்றவங்க தான் அவங்களுடைய பொறுப்புல தான் அந்த வேலைகள் எல்லாமே, அந்த ஒரு ஸ்கூல்ல அவங்களுடைய பொறுப்புல இந்த வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. வரக்கூடிய மக்களுக்கு சாப்பாடுக்கான ஏற்பாடு, அவங்களுக்கான உணவுக்கான ஏற்பாடு, உடைக்கான ஏற்பாடு, குறிப்பா வரவங்க வந்து ஒரு மேட்ரஸ்ல தான் படுக்கணும், ஒரு மெத்தையில ஒரு மேட்ரஸ்ல தான் அவங்க படுக்கணும், அந்த அளவுக்கு அவங்க படுக்கைக்கான ஏற்பாடு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மெனக்கட்டி எல்லா உதவிகளுமே செஞ்சுட்டு இருக்காங்க. சுத்தி அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ட்ரெஸ், என் பிள்ளையோட ட்ரெஸ் எடுத்து அங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு யூஸ் ஆகுமா, என்னோட ஒய்ஃபோட ட்ரெஸ் எடுத்து அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு யூஸ் ஆகுமான்னு சொல்லி எல்லா வகையிலுமே அந்த பொதுமக்களுமே உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னொரு வேற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மொத்தமா வந்து சேர்றதால பெரிய அளவுல பொருட்கள் தட்டுப்பாடு அங்க ஏற்படுது. உணவுக்கான தட்டுப்பாடு மட்டும் இல்லாம குடிநீர் தட்டுப்பாடு அந்த இடத்துல பெருசா இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல தங்க வைக்கிறாங்கன்னா ஸ்கூல்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான பாத்ரூம் தான் இருக்கும். இப்போ பெரிய அளவுல மக்கள் கூட்டம் அந்த இடத்துல வந்ததால எல்லாருமே அந்த ஸ்கூலோட டாய்லெட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப பெரிய அளவுல அங்க பாத்ரூம் குறைவா இருக்கிறதால பாத்ரூம் கஷ்டமா இருக்கு, பாத்ரூம் போறது கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு துணி துவைக்கவோ அவங்க குளிக்கவோ அந்த இடத்துல தண்ணீர் பெரிய அளவுல தட்டுப்பாடு இருக்கு. இவ்வளவு தட்டுப்பாடோட சமாளிச்சுதான் அந்த மக்கள் பெரிய அளவுல இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், ஆனா உளவியல் ரீதியா அந்த மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெடிகுண்டு சத்தங்களோட அங்க இருந்து கடந்து வரும்போதே நான் உயிரோட போவனா அப்படின்ற அந்த பாதிப்போட தான் அந்த மக்கள் வந்திருக்காங்க. அதுல சின்ன சின்ன குழந்தைகளை தூக்கிட்டு வரும்போது அந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் உளவியல் ரீதியா பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கூலுக்கு சேஃபா வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பிளே கிரவுண்ட்ல பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா என் பிள்ளைங்க இங்க விளையாண்டாலும் தனிமையா வந்து உட்காரமோ பிள்ளைங்க அந்த மிரட்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் எல்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு பொதுமக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. இஸ்ரேலுடைய வெறியாட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.